ஹாய் எவ்ரிவன். இன்றைக்கி நம்ம நெட்டு கிளாத்தில் பட்டர்ஃப்ளை ப்ரூச் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு வந்து நான் இப்போது ஒரு நெட்டு கிளாத் எடுத்திருக்கேன். அது வந்து 7 சென்டிமீட்டர் லென்த்தும் 3 சென்டிமீட்டர் அகலமும் எடுத்திருக்கேன். ஓகே, 3 சென்டிமீட்டர் அகலமும் எடுத்திருக்கேன். இப்போ வந்துட்டு நான் இதில் ஒயிட் பேர்ல் பீடு 2 பக்கத்துலேயும் வச்சுக்கிறேன். கொஞ்சோண்டு சீக்வன்ஸ், கொஞ்சோண்டு சுகர் பீட்ஸு. இப்போ வந்துட்டு நான் இதில் கொஞ்சம் ரேண்டமாக பீட்ஸ் எல்லாம் எடுத்திருக்கேன். இதை இப்போ வந்து என்ன பண்ணுறீங்கன்னா, மேலே இருந்து கீழ்ப்பக்கமாக இப்படி கொஞ்சம் மடிங்க. அடுத்து கீழே இருந்து மேல் பக்கமாக இப்படி கொஞ்சம் மடிச்சுக்கோங்க. மடித்ததுக்கப்புறமா இதில் இருந்து சென்டரில் இதை கொண்டுட்டு வாங்க. இங்கேருந்து சென்டரில் இதை கொண்டுட்டு வாங்க. இந்த அப்பவுமே திருப்பி மடிச்சுக்கோங்க. இப்படி மடிச்சிட்டிங்களா? இதை வந்து இப்போயே 2 பக்கமாக சுருக்கி இப்படி பிடிச்சிக்கோங்க. அப்புறம் ஒரு பவு மாதிரி வந்துடும். இதுக்கு மேட்சான அதே நெட் கிளாத் எடுத்துக்கோங்க. எடுத்து நல்லா சுற்றி கட் பண்ணிக்கோங்க. இது நல்லா முடிச்சு போட்டுக்கோங்க. சேம் அதே நெட் கிளாத் தான் எடுக்கணும். அப்போ தான் அந்த முடிச்சு போடுறது வந்து தெரியாது வெளியில். இப்போ வந்து இந்த நாட் போட்டதுக்கப்புறமா மீதி இருக்க நெட் கிளாத்தை வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்படி வந்ததுக்கப்புறமா இது வந்து அலிகேட்டர் கிளிப் இருக்குல்ல, அதுலேயும் வந்து வச்சுக்கலாம். நம்ம ஒட்டி வச்சுக்கலாம். இல்லாட்டி நம்ம வந்து இப்போ வந்து நான் கிளாத்தில் வந்து இதை ஃபிட் பண்ண போகிறேன். நான் இப்போ இதை வந்துட்டு ஸ்டிச் பண்ண போகிறேன். இப்படி நல்லா ஃபிட்டிங்காக ஸ்டிச் பண்ணிக்கோங்க. நான் வந்துட்டு ஒரே கோல்டன் கலர் வந்து எடுத்திருக்கேன். ஸோ நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணும்போது என்ன கிளாத் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த கிளாத்துக்கு மேட்சான த்ரெட்டை வந்து எடுத்துக்கோங்க. சரிங்களா? ஓகே, நான் இதில் வந்துட்டு சின்ன ஒரு பட்டர்ஃப்ளை சாம்ஸ் எடுத்திருக்கேன். இந்த சாம்ஸை நான் அதில் வந்து ஃபிட் பண்ண போகிறேன். சரிங்களா? நீங்கள் வந்து இதோட இந்த பேர்ல் பீடு இருக்குல்ல, இந்த பேர்ல் பீடும் இதில் என்ன ஸ்டிச் பண்ணி இதில் கொடுத்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். அது நல்லா தான் இருக்கும். நான் இப்போ வந்து இதை ஃபிட் பண்ண போகிறேன். கவனிங்க, பார்த்தீங்களா? ஒரு எடுத்து செக் பண்ண போகிறேன். இப்போ வந்துட்டு நான் 2 லாங் டூ பீட் எடுத்திருக்கேன். இந்த லாங் டூ பீடை வந்து நான் இதில் வந்து ஃபிட்டிங்காக ஸ்டிச் பண்ண போகிறேன். ஒரு பேர்ல் பீடு வச்சு. ரிவர்ஸாகவும் கொடுக்கலாம். நான் வந்து ரிவர்ஸ் கொடுக்கல, சேர்த்து இப்படி வச்சுட்டு நீட்டில் இறக்குறேன். இறக்கிட்டு இது ஃபிட்டிங்காக இருக்கணும்னா இதில் இருந்து ஒரு ஸ்டிச் வந்து இந்த பேர்ல் பீடுக்கு மட்டும் கொடுத்துடணும். இதுக்குள்ளாடி இறக்கிடணும். ஓகே, இனி இதில் இருந்து ஒன்று எடுத்து ஒரு பேர்ல் பீடும் கொடுத்துருங்க. இதுலேருந்து நீட்டில் எடுத்துகிட்டு அப்படியே கீழே ஒரு ஸ்டிச் கொடுத்துருங்க. இவ்வளோதான், நம்மளோட பட்டர்ஃப்ளை பவ் வந்து ரெடி ஆயிடுச்சு. எப்போ மாதிரி கீழே வந்து எல்லா ஸ்டிச்சுக்குமே நாட் போட்டுக்கணும். நாட் போடாமல் விட்டுறக்கூடாது. ஓகேங்களா? தேங்க்யூ ஆல்.